பிள்ளையானை அவமதிப்பதாக கருதக்கூடிய வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மீது முன்னாள் பிரதி அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு தொடர்பில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். அவரின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஆஜரானார். சிவனேசதுரை சந்திரகாந்தன் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன்போது எதிர்மறை தரப்பினர் சட்ட நுண்ணறிவாளர் சுமந்திரன் இவ்வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இந்த நீதிமன்றத்திற்கு உடைமையாக்கும் அதிகாரம் இல்லை என வாதத்தை முன்வைத்தார். வழக்கு விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் வழக்கு தாக்கல் செய்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் வழக்கு செலவினமாக எதிர்த்தரப்புக்கு 50,000 ரூபாவை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைக்கு கல்கிச மாவட்ட நீதிமன்றத்திலே சிவனேசதுர சந்திரகாந்தன் அல்லது பிள்ளையான் என்கின்ற நபர் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறார். அது இன்றைக்கு முன் விசாரணைக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வழக்காளி சிவனேசதுர சந்திரகாந்தன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. ஒரு கேள்வி கொத்தொன்று இந்த எதிராளி பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை காட்டி விசாரணையை பின்போடுமாறு கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த வழக்கிலே ஏலவே இந்த எதிராளி இந்த நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட பிரதேசத்திலே அவருடைய வசிப்பிடம் இல்லை என்கின்ற ஒரு ஆரம்ப ஆட்சேபனையை நாங்கள் எழுப்பியுள்ளோம். அது சம்பந்தமாகவும் நான் இன்று நீதிமன்றத்திலே கூறினேன். எது அப்படியாக இருந்தாலும் வழக்காளி இன்றைய முன் விசாரணைக்கு ஆயத்தமாக இருந்த காரணத்தினாலே வழக்காளிக்கு எதிராக 50,000 ரூபா நீதி செலவுக்காக எதிராளிக்கு செலுத்துமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கிறது. அந்த 50,000 ரூபா செலுத்துவதற்கு அமைவாக முன் விசாரணை திரும்பவும் ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது.